இடைப்படுவாராக. ஆராதனை வேளையிலே ஆமீன் என்னுடைய மனைவியாக இருக்கிறவர்கள் ஆராதனை நடத்தும் போதே இந்த வார்த்தையை சொன்னாங்கள், என் பலனாகிய கர்த்தர் இடத்துல நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி. சங்கீதம் 18 அதனுடைய 1 எடுத்துக்கொள்வோம். நமக்கு நெருக்கமும் பாடுகளும் உண்டுதான், ஆனாலும் நம் கர்த்தரிடத்தில் பலன் கொள்ளுகிறவர்களாய் மாறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த 18வது சங்கீதத்தை எழுதும்போது அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு பாருங்கள், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் என்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. சத்துரு நமக்கு முன்பாக திட்டம் தீட்டுகிறத பார்க்க முடிகிறது. யாருக்கு விரோதமாய் சத்துரு திட்டம் தீடுகிறான்? அபிஷேகம் உள்ளவனுக்கு முன்பாக தான் சத்துருவானவன் திட்டத்தை தீடுவான். ஏதோ வரோம், பாட்டு பாடுறோம், ஜோம் பண்ணுறோம், போகிறோன்றவனுக்கு போராட்டம் கிடையாது. அவன் மாம்சத்தில் நடக்கிறவனுக்கு அவனுக்கு போராட்டம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாதையிலே நடக்கிறவங்களுக்கு தான் சத்துருவானவன் திட்டத்தை விதிக்கிறான். என் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி வழிய செய்கிறது எதற்காகனா, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். இந்த மாதிரி சூழ்நிலைகள் சபையிலே நடக்கும் என்பது ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு அடியெடுத்து வைக்கும்போதே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டார். ஒரு சபையிலே என்ன நடக்கும், யார் போவார்கள், வளர்ச்சி வரும்போது என்னென்ன நடக்கும் என்கிற காரியம் எல்லாம் எனக்கு தெளிவுபடுத்தினதுனால ஆண்டவரை எனக்கு பலனாக இருந்து எல்லா சூழ்நிலையும் தாங்குவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் ஏற்ற துணை எனக்கு உண்டு பண்ணி எங்கள் பலனாகிய கர்த்தரிடத்தில் உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் யாரை பார்க்குறோம்? இவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்கன்னு போய் வேறு ஒருத்தர்கிட்ட சொல்கிறோமா? இல்லை என் மனைவிக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க தகப்பனார் இடத்துல போய் அப்பா என்னை இப்படி பேசிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சொல்கிறோமா? எங்கள் பலன், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் என் பலனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். அவர் எங்களை நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. அதனால தான் சங்கீதம் 18:1 சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறான். யார் இடத்துல அன்பு கூறுறான்? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான், மனுஷரிடத்தில் அல்ல. தேவனிடத்தில் அந்த அன்பை நம்ம அதிகமாக செலுத்தும் போது தான் நமக்கு அந்த சத்துரு கஷ்டம் பாடு இதெல்லாம் அதிகமாக பெருகும். ஏன்னா ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அதிசயமானவர். இப்படி பல நாமங்கள் இருக்குது. அவரை அதிகமாய் அன்பு கூறுவதற்கு தேவன் கிருபை தருகிறார். என் பலன் யார் என்றால், ஒரு ஊழியனுக்கு பலன் யார் என்றால், ஒரு விசுவாசிகளுக்கு பலன் யார் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு பலன் யார் என்றால் கர்த்தர் தான். அவரிடத்திலே நாம் அன்பு வைக்க முடியும், அவரிடத்திலே நாம் அன்பு வைக்க வேண்டும். ஆண்டவர் அன்பு வைக்கிறவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். 12 சீஷர்களும் இயேசுவோடு கூட இருக்கிறார். இயேசுவோடு கூட இருக்கும்போது பந்தி நடக்குது. இயேசு அவங்களோட டின்னர் சாப்பிட்டுட்ருக்கிறார். 12 பேர் இருக்கிறார். ஆனால் ஒருத்தரை மட்டும் ஆண்டவர் கூப்பிடுறார். சாப்பிட்டு முடித்த உடனே அந்த வசனம் அழகாக போட்டிருக்கோம். அவர் பந்தி முடித்த உடனே ஒருத்தனை மட்டும் அழைச்சி, நீ என் மேலே அன்பாக இருக்காயா அப்படின்னு கேட்குறார். 12 பேர் அங்கே இருக்கிறான். ஆனால் ஒருத்தனை மட்டும் ஆண்டவர் அழைச்சி, நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா? அதுக்கு அந்த சீசர் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் மேலே, நான் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறது உமக்கே தெரியுமே என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறத பார்க்குறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா? நீ என் மேலே அன்பு வச்சா உன்னுடைய ஊழிய பாதை கடினமாக இருக்கும். நீ என் மேலே அன்பு வச்சா உன் ஊழிய பாதை நெருக்கமாக இருக்கும். நீ என் மேலே அன்பு வச்சா உன் பாதை எல்லாம் கஷ்டத்தோடு தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்னையினால் நம்மளை அபிஷேகம் பண்ணினவர். எதிரிகளுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. யோவால் எழுதின சுவிசேஷத்தில் அதில் வாசிக்கும் போது தெரியும். ஆமென். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 22வது கடைசி அதிகாரத்தில் யோவானை பார்த்து ஆண்டவர் கேட்குறார் 21:15, நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறியா பேதுரு? பீட்டர் நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நினச்சி பாருங்கள். நம்ம இடத்துல
நீ இந்த ஊழியத்தை செய்கிற, நீ என் மேலே அன்பாக இருக்கிறியா? நீ என்னுடைய செய்தி எல்லாம் யூடியூப்பில் கேட்குற, என் பாடல் எல்லாம் நீ பாடுற. ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து கேட்டால் எப்படி இருக்கும்? நீ என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி அதற்கு அவன் பதில் சொல்லுகிறான் பாருங்க. 15வது வசனத்துல, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? யார் அந்த இவர்கள்? துதிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவர்கள், தசமபாக கொடுக்கிறவர்கள், சபையை கட்டுகிறவர்கள், சபையின் மூப்பர்கள், சபையின் வாலிபர்கள், சபையின் சிறுவர்கள், சபையில் தூணாய் இருப்பவர்கள், எல்லாரையும் காட்டிலும் நீ என் மேலே அன்பாக இருக்காயா? சபைக்கு அநேக ஜனங்கள் வருவது உண்டு. ஒரு சபை என்றாலே எல்லா கேட்டகரியும் கூடுகிற ஒரு இடமா இருக்குது. அவ்வளோ கேட்டகரி இருந்தாலும் இவைகள், அங்கே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு வைக்கிறாயா? உன் மூப்பரை காட்டிலும் என் மேலே அன்பு வைக்கிறியா? உன் ஊழியக்காரனை காட்டிலும் நீ என் மேலே அன்பு வைக்கிறியா? இல்லை ஊழியக்காரனை நேசித்து போறியா? ஒரு சர்வீஸுக்கு போகும்போது உண்ட கேட்டால் ஒரு சொல்கிறார், ஏன் இன்னைக்கு ஆராதனைக்கு போகல அப்படின்னா, பாஸ்டர் வரலையா? பாஸ்டர் வரல, அவங்க பையன்தான் இன்றைக்கி பிரசங்கம், நான் பாஸ்டர் வந்தால் தான் போவேன். இது எப்படி சத்தியம் அவன் வாழ்க்கையில் விளங்கும்? எப்படி அவன் முன்னுக்கு வர முடியும்? அந்த சீனியர் பாஸ்டர் வரலையா, அவர் வந்தால் தான் போவார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நான் ஹீரோ மாதிரி பார்த்து வச்சுருக்கிறேன். அவர் வந்தால் தான் நான் என்ன செய்வேன்? போவேன். இவர்களை காட்டிலும் நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா? மெய்ப்பனை காட்டிலும், பாஸ்டர்ஸை காட்டிலும், ஊழியக்காரங்களை காட்டிலும், ஜனங்களை காட்டிலும் நீ என் மேலே என்ன செய்? அன்பாக இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்குறார். நமக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் இதை காட்டிலும் கர்த்தரிடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு வைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறார். இவனுங்களை காட்டிலும் நீ என் மேலே அன்பு வச்சிருக்கிறியா? 12 பேரை கேட்கல, 11 பேரை, ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு கேட்குறார். அவன் பதில் சொல்லுகிறான் பாருங்க, அது வாசிங்க. அவன் என்ன பதில் சொல்லுகிறான்? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. என்னை நேசிக்கிறல்ல, என் ஆட்டுக்குட்டிகளை மேய், இந்த ஊழியத்தை செய், சிறுவர் ஊழியத்தை செய். மறுபடியும் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், மறுபடியும் நீ என்னை நேசிக்கிறாய் என்று 2வது தரம் கேட்கிறார். அவன் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன், அது உமக்கே தெரியும். அப்போ நான் என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஊழியம் ஜனங்கள் ஆடுகளுக்கு உதாரணமாய் சொல்ல முடியும். இந்த ஜனங்களை நீங்கள் மேய்க்க வேண்டும், இந்த ஜனங்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்த வேண்டும். என் பலனாகிய கர்த்தரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்றால், கர்த்தர் கேட்கிறார், நீ அன்பாய் இருக்கிறாய் என்றால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. நீ ஒரு மேய்ப்பன். ஆடுகள் எல்லாம் ஒரு திசையில் போகாது, ஆனாலும் கர்த்தர் அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு கிருபை கொடுப்பார். என் பலத்தில் என்ன செய்ய முடியாது. இது ஒன்றும் ஆர்கனைசேஷன் கிடையாது, இது ஒன்றும் ஒரு ஆஃபீஸ் கிடையாது. வந்தாவா வரலனா போன்னு சொல்லி கேட்குறதுக்கு. மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஆடுகளை நீங்கள் மேய்க்கணும். ஆண்டவர் கிருபை தருவார். ரட்சிக்கப்படாதவங்களே நீங்கள் ரட்சித்து கொண்டு வரணும். இதுதான் ஆண்டவரை நேசிக்கிற நேசம். ஆத்துமாக்களை ரட்சித்து கூட்டிகிட்டு வரணும். இதுதான் ஆத்துமாக்களை, ஆடுகளை மேய்க்கிறது. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறார். யோசேப்பு இயேசுனுடைய தகப்பன், அவர் ஆண்டவரிடத்தில் வைத்த அன்பை பாருங்கள். அவன் மனைவியை அழகாக நேசிக்கிறார். தன் மனைவி பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனது தெரிஞ்ச உடனே ரகசியமாய் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாக இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் ஊரை கூப்பிட்டு தண்டார் அடிக்கலை. இன்றைக்கி உடனே என்ன பண்ணியிருப்பான்? அப்பா அம்மாகிட்ட போய் சொல்லியிருப்பான், மாமனார் மாமியார்கிட்ட போய் சொல்லியிருப்பான், உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டா, உன் பொண்ணு இந்த வேலையை பண்ணிட்டா, கர்ப்பவதியாக இருக்கிறா, நீங்கள் என்னை ஏமாற்றி நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னு ஊரை கூப்பிட்டுருப்பான், பஞ்சாயத்தை கூப்பிட்டுருப்பான். இதில் வேறு பஞ்சாயத்துக்கு யார்? ஊழியக்கார் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து தலைவர் மாதிரி உட்கார வச்சிருப்பான். அவர் வந்து ஒரு டீ காஃபி மிச்சரை சாப்பிட்டுட்டு பஞ்சாயத்து பண்ணி சமாதானம் பண்ணி கடைசியாக முடிவில் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போவான். எந்த காரியமும் யோசிப்பு செய்யலை. தன் மனைவியை ரகசியமாக அவன் தள்ளிவிட மனதாக இருந்தான். அவமானப்படுத்த மனதில்லை. இதுதான் அன்பு.
அந்த அன்பு யோசேப்பின் இடத்துல இருக்கு. அவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனைவியின் இடத்துல மனைவி என்னை அவமானப்படுத்த மனதில்லை. இதெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது குடும்பத்தில் அன்பு கூறுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஆதாமை ஆண்டவர் கேட்குறார், நீ எங்கே இருக்கிற? 2 பேரும் தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் கேட்கும்போது ஆதாம் என்ன பண்ணியிருப்பான்? நீங்கள் ஆதாம் இடத்துல இருந்து பார்த்தா தெரியும், ஏவாளை பலாருன்னு அடைஞ்சிருப்பான். உன்னால தாண்டி இப்படி நடந்தது, நீ ஒழுங்காக அதை பண்ணாமல் இருந்தால் என்ன இருக்கும்? இது நடந்திருக்காது. நீ தானடி இப்படி பண்ண, என் வாழ்க்கையை கெடுத்துட்ட. நீ வராத வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? தேவ மகிமைக்குள்ளே இருந்தேன், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தேன், சுடர் ஒளிக்குள்ளே இருந்தேன், மிருகத்தோடு இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். நீ என் வாழ்க்கையை சீரழிச்சிட்ட. இப்படி தானே எல்லா கணவரும் சொல்கிறேன். நீங்கள் உன்னை கல்யாணம் பண்ணாத வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்? பாட அனுபவிக்கிறேன். ஆதாம் பாரு ஒரு வார்த்தையும் சொல்லலை, ஏற்றுக்கிறான் ஏவாளை. ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நீங்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. ஆனால் ஆதாம் அவளை எதுவுமே செய்யலை, எதுவுமே சொல்லலை. தான் மனைவி அவன் நேசிக்கிறது அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இந்த அன்புலாம் எங்கேருந்து வரும் என்றால் தேவனிடத்துல வரும். என் பலன் கர்த்தர். அந்த கர்த்தரிடத்தை பெற்ற பலனிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தர் இவர்களை கொண்டு அவன் நம் குடும்பத்தை நேசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். மாம்சீக அன்புனால நேசிக்க முடியாது. இன்றைக்கி நான் நேசிக்கலாம், 2 நாள் நேசிக்கலாம், 3ஆவது நாள் கோபம் வந்தால் போடின்னு சொல்லிடுவாங்க வார்த்தையில். ஆனால் தேவனிடத்துல இருந்து அந்த அன்பு வரும்போது சரி, மனைவி கோபமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். அந்த அன்பு அதிகமாய் பெருக வேண்டும் குடும்பத்தில். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அன்புகள் எங்கள் குடும்பத்தில் அதிகமாய் பெருகட்டும். நம்முடைய அன்பு நீதியை போல எங்கள் வாழ்க்கையில் விளங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தரே, நாங்கள் உண்மையில் அன்பு கூற உதவி செய்யும். அதே போல எங்கள் மனைவிகள் இடத்துல, பிள்ளைகள் இடத்துல, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அன்பு கூற தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8:28 வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதை பார்க்கிறோம். ஆமீன். அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அது நன்மைக்கு ஏதுவாய் அமைகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அழைக்கப்பட்டது ஊழியம் நல்லா இருக்கு, வந்த வருமானம் கிடைக்கும், வந்த பேர் புகழ் கிடைக்கும்னு வரவங்கள அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். யார் ஆண்டவரை நேசிக்கிறா? யார் பணத்தை நேசிக்கிறா? பணத்தை நேசித்து யார் ஊழியத்துக்கு வந்திருக்கிறா? ஒரு நாட்களில் நம்ம சபையில் ஒரு கூட்டம் அதிகமாக வந்தது. அப்போ காணிக்கை எடுக்கணும். எனக்கு அந்த காணிக்கை எடுக்கிறதுக்கு தயக்கமாக இருந்தது. ஏன்னா வந்திருக்கிறவங்க அதை தப்பாக நினச்சிருவாங்களோ நம்ம காணிக்கை எடுக்கிறதுனாலன்னு சொல்லி நான் சொன்னேன், சபை விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் மட்டும் போகிறீங்க, மற்றவங்க வேண்டாம், போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க யாருமே அதை கேட்கல. அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை போட்டாங்க. நான் சொன்னேன், ஏம்மா வேண்டாம்மா, வயசான அந்த அம்மா கிட்ட சொன்னேன், வேண்டாம்மா ஏன் போடுறீங்க? இல்லை தம்பி, இது கர்த்தருக்கு கொடுக்கறது, இது ஆண்டவருக்கு கொடுக்கறது, அது போடுறேன்னு சொல்லி போட்டாங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் அவரிடத்துல அன்பு கூறணும். புறஜாதியானவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான். ஒரு சிலுவையை பார்த்து இப்படி பண்ணிட்டு போகிறான், ஒரு சபையை தாண்டி போகும்போது இப்படி பண்ணிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஆட்கள் தாண்டி போகும்போது இங்கே ஒரு சபை வந்துருச்சா, இங்கே வந்துட்டானுங்களா? இதான் பாஸ்டர் டி மோகன் அவங்க சொல்லுவாங்க, உன் எல்லையின் அம்மன் ஆவியை முதல்ல உனக்குள்ளேருந்து நீ விரட்டணும். ஏன் ஆத்துமா, ஏன் சபை, இது ஏன் எல்லை, இதுக்குள்ளே நாங்கள் தான் இருப்போம், நீங்கள் எல்லாம் வெளியூர் ஆள்லாம் இங்கே வந்து என்ன ஊழியர் செய்யக்கூடாது, இந்த எல்லையுடைய ஆவி எந்த ஊழியக்காரருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லுவார். அவன் உலகத்தில் இருக்கிறவன் ஆண்டவர் அன்பு கூறுகிறத பார்க்க முடிகிறது. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்கள் இடத்துல அந்த அன்பு இல்லை. இன்றைக்கு அந்த அன்பு நம்ம கர்த்தர் இடத்துல பெருக வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறவர்கள் சிலர் தான். அந்த சிலராக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துகிறார்.
அப்போது அது தீமைக்காக அல்ல, எல்லாம் நன்மைக்காக. ஏன் இவங்க வரல? நன்மைக்காக. ஏன் இவங்க உன்னை குற்றம் சொல்கிறாங்க? நன்மைக்காக. ஏன் இவங்க சபையை விட்டு போகணும்? நன்மைக்காக. எந்த காரியமும் ஆமென் அழைக்கப்பட்டவர்கள் முத்திரை பண்ணப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் இவர்கள் ஊழியக்காரர்கள் என்று. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்காக கர்த்தர் அனுமதிக்கிறார், அது தீமைக்காக. சகலமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா A to Z 100% சகலமும் அவங்க வாழ்க்கையில் அது நன்மையாக மாறும். எப்போ அவர்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறவர்களாக இருக்கும்போது தேவன் அவங்க வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்காகவாய் மாற்றுவார். தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். நான் ஒரு பிளான் வச்சு போகிறதல்ல, தேவனுடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்பட வேண்டும். என்ன சொன்னாங்க, பொள்ளாச்சியில் ஒரு பெரிய ஹால் கொடுத்து இந்த சபையை நீ எடுத்து பொள்ளாச்சியில் நடத்து, உனக்கு ஸ்தாபனம் மூலியமாக நாங்கள் என்ன செய்கிறோம், உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன என்பது எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னேன், எனக்கு அந்த இடம் வேண்டாம். இல்லை, நீ மனைவி வச்சுருக்கிற, உனக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம், எல்லா பண தேவைகளையும் நாங்கள் சந்திக்கிறோம் என்ன கொடுத்தாங்க. பெரிய கட்டிடத்தில் கர்த்தர் கிடையாது. தேவன் எங்கு நாமத்தை தொழுது கொள்ளுகிற இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். என் திட்டம் என்ன என்பது நான் அறிந்ததுனால தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் கொண்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே போட்டார். நான் வரும்போது இந்த செவுறு கூட கிடையாது. இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அங்கே என்னென்னா ஒரு பில்டிங் தரன்றாங்க, இங்கே என்னென்னா இப்படி இருக்குது. தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுத்தின விசேஷம் நான் 2 நாளை வாசித்தால், நீ எல்லாவற்றையும் செய்கிற, ஊழியம் செய்கிற, காணிக்கை கொடுக்கிற, தேவனை மறுதலியாமல் இருக்கிற, உன் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறதுல நீ குறைவுபடலை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின 2 ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு எனக்கு குறை ஒரு சின்ன குறை இருக்கு. ஆதியில கொண்டிருந்த ஒரு அபிஷேகத்தை நீ விட்டுட்ட. ஆனால் நீ ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வருகிறத பார்க்க முடிகிறது, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறத பார்க்க முடிகிறது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறத பார்க்க முடிகிறது, ஆண்டவருடைய ஜனத்தை ஆதாயப்படுத்தி கொள்றதையும் பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஒரு சின்ன குறை, அந்த அன்பை நீ விட்டுருக்கிற. என் பலனாகிய கர்த்தரிடத்தில் நான் அன்பு கூறுவேன். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நம்ம அந்த கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுகிறேன். எந்த சூழ்நிலையை வாழ்க்கைக்கு எதிராய் வரட்டும், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம சில காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் நடத்துகிற பாதை, ஆண்டவர் நம்ம மேலே அன்பே இல்லாதவராக இருக்கிறாரா என்பது மாதிரி தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்துவார். கடைசியாக 2 கொரிந்தியர் 13:11 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே சொல்லி ஆமென் பவுல் ஆமென் அந்த ஜனங்கள் கொரிந்த சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட அவர் இருப்பார். தேவன் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பலனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். இயேசு நம் வீட்டில் இருக்க வேண்டும். இயேசு இந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும். இயேசு இந்த சபையில் இருக்க வேண்டும். இயேசு சகையை பதில் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வரேன்றார். இயேசு நம்ம வீட்டுக்கு வர வேண்டும். இயேசு நம்ம வீட்டுக்கு வந்து நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவர் இயேசு ஒரு வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்கிறார், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். வசனம் இருக்கிறார், அங்கே பரிசேயரே இருக்கிறார். அப்போ என்ன, இயேசு சில வீட்டுக்கு சாப்பிடவும் போகிறார். இந்த இயேசு நம்ம வீட்டில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அதிகமாக அன்பு கூறுகிறவர்களிடத்தில் தேவன் நம்மளோடு கூட இருப்பார். அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், நமக்கு கிடைத்த பெரிய ஒரு கிருபை. ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பது தான், இதுதான் பெரிய ஆசீர்வாதம். அவர் என்னோடு கூட இருந்துட்டா ஒரு மதிலை என்னால் தாண்ட முடியும் தாவீது சொல்லுகிறான். ஒரு சேனைக்குள் என்னால் பாய முடியும் என்று. ஆமென். கடைசியாக சகோதரர் சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும்
இயேசு நம்ம வாழ்க்கையில் இருப்பதனால வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமாக இருக்கணும். யாவரிடத்திலும் சந்தோஷமாக இருங்க. நற்சீர் பொருந்துங்கள். நல்ல காரியத்தில் நீங்கள் நல்ல செயல்படுங்க. இன்னும் நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்கு உதவி செய்யுங்க. ஆறுதல் அடைங்க. தேவனிடத்தில் வெறும் துக்கத்தோடு இருக்காதீங்க. பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, வார்த்தைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் தேவனிடத்தில் அதிகமாக ஆறுதல் அடைவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார்கள். ஏக சிந்தனை உடையவர்களால் ஒரே சிந்தனை, தேவனுடைய ராஜ்யம் நான் கெட்டணும், இந்த பகுதியை நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இதுதான் ஒரு சபையினுடைய சிந்தனையாக இருக்கும்போது அந்த சபை அதிகமாக வளர்ச்சியை நோக்கி கடந்து செல்லும். சமாதானமாக இருங்கள். யாவரிடத்திலும் சமாதானமாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த சமாதானத்தை கெடுத்து போடுகிறதுக்கு பிசாசானவன் எனக்கு பல காரியத்தை செய்கிறான். வாழ்க்கையில் சமாதானத்தை தேடும். யாரிடத்திலாவது நான் செய்திருந்த ஆண்டவரே என்னை மன்னிங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த ஜனத்தை கூட்டிக் கொண்டு வருவதற்கு உதவி செய்வார். சமாதானமாக இருக்க தேவன் உதவி செய்வார். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் நம்மளோடு கூட இருப்பார். அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பலன். நம்ம வாழ்க்கையில் எது பலன், என் ஊழியத்தில் எது பலன், தேவனாகிய கர்த்தர் என்னோடு. அதனால தான் எந்த ஊழியத்துக்கு போனாலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட வந்து இடைப்படுகிறதை பார்க்க முடிகிறது. தேவன் நம்மளோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில் பலனாகிய கர்த்தரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.